Okay guys, just listen. Okay, today we are going to discuss about practical program. Okay, the first program, calculate factorial. Okay, calculate factorial. The name is write a program to calculate in the factorial form of the given number using for loops. Okay, this is your Python program. We are studied in Python program. படிச்சுக்கொள்ள நம்ம அதில் பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? The question name is write a program to calculate the factorial of the given number using for loop. Okay, coding means problem. Okay, first listen. Okay, calculate factorial. Okay, ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, we already studied in maths. normally ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிப்போம்? மேக்ஸ் மூலமாக இல்லையா? 2 ஃபேக்டோரியல் மீன்ஸ் 1 into 2 ஓகே இஸ் ஈக்குவல் டு 2. இதுதான் என்னது? 2ங்கிற வேல்யூ. இதுதான் 2ங்கிற வேல்யூக்கு ஃபேக்டோரியல். அட் சேம் 3 ஃபேக்டோரியல் மீன்ஸ் 1 to 3 அப் டு 1 into 2 into 3. இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடுவோம் இல்லையா? 1 into 2 into 3 is equal to 6. okay, and 4 means 1 to 4. okay, totally we get 24. so this is called factorial. இதை மேத்தமெட்டிக்கலாக செய்திருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, let's see this example. Here we should use, what is that? Here we should use for loop. okay, here we should use for loop because this question using for loop. Look at this question. Write a program to calculate the factorial of given number using for loop. for loop யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறோம். ஓகே, must we should use for loop. okay, must நம்ம என்ன சொல்லணும்? யூஸ் பண்ணணும். we should use for loop. next we should use if condition. next 0 factorial value 1 தான். okay, next 0 factorial value என்னது? next 0 factorial value என்னது? 1 தான். okay, 2 factorial value 1 into 2, the answer is 2. and 3 factorial value என்ன? 1 to 3. 4 factorial value என்ன? எது வரைக்கும் கால்குலேட்? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு 1லேருந்து 4 வரைக்கும் போடுவோம். அப்படி தானே? தட் இஸ் த ஃபேக்டோரியல். அப்படி தான் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? நார்மலி ஃபேக்டோரியல் கண்டுபிடிப்போம். ஒரு இஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹியர் நம் ஈக்குவல் டு 0 மீன்ஸ் தட் டைம் யூ ஷுட் யூஸ் ஃபேக்டோரியல் வேல்யூ. யூ ஷுட் யூஸ் த ஃபேக்டோரியல் வேல்யூ ஈக்குவல் டு 1. 1க்கு தான் if யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் அதர்ஸ் யூ நோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் ரன் பண்ணும்போது give any value. இதில் ரன் பண்ணும்போது give any value after finding the factorial of that value. okay, after finding the factorial of that value. okay, next output வரும். அதில் you should give value. okay, next you should give value. ஓகேவா? everybody take your rough note and pencil. okay, just you should write num equal to int. okay, num equal to int. input enter your number. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும்போது இப்போ நம்ம இன்புட் கொடுக்கணும். ஓகே, நம்ம இன்புட் கொடுக்கறது தான் இன்புட் ஸ்ட்ரிங்கில் வரும் இல்லையா? அதோட நம்பரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இன்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, now we are giving 4 means நம்மள வந்து 4 இப்போ இன்புட்டாக
இன்புட்டில் தான் கொடுக்குறோம். ஸோ இந்த 4 வந்து நம்மள ஸ்டோர் ஆகிரும். எதில் ஸ்டோர் ஆகிரும்? நம்மள ஸ்டோர் ஆகிரும். நெக்ஸ்ட் they have to check if condition. next they have to check what? if condition. now நம்மள நம்ம கொடுத்துருக்கோம்ல, நம் ஈக்குவல் டு 0ன்னு செக் பண்ணும். நம் ஈக்குவல் டு 0வான்னு என்ன செய்யும்? செக் பண்ணும். செக் பண்ணும்போது ஈக்குவல் டு 0ஓட ஒர்க் டூ சைடில் இருக்கிற வேல்யூ ஜீரோவா இல்லையான்னு செக் பண்ணும். ஓகே, டூ சைடில் இருக்கிற வேல்யூ ஜீரோவா இல்லையான்னு செக் பண்ணும். 4 = 0ன்னு பார்க்கும். 4 = 0ன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக this condition is what? false. okay, this condition is what? false. false ஆன உடனே நேராக எங்கே வரும்? கண்ட்ரோல் எங்கே வரும்னா fact = 1 is there. ஸோ ஃபேக்ட்டுக்கு வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட்டு ஃபார் I in range, இது I வந்து கவுண்டர்ட் வேரியபிள். இதில் I வந்து என்ன வேரியபிள்? கவுண்டர்ட் வேரியபிள். I வந்து என்ன வேரியபிள்? கவுண்டர்ட் வேரியபிள் இன் ரேஞ்ச். இதில் ஆல்ரெடி இது எல்லாமே சின்டெக்ஸில் இருக்கு இல்லையா? ப்ராக்கெட்குள்ளே ஸ்டார்ட் வேல்யூ அண்ட் ஸ்டாப் வேல்யூ. ஒரு ப்ராக்கெட்குள்ளே என்ன வேல்யூலாம் இருக்கணும்? ஸ்டாப் வேல்யூ இருக்கணும். இல்லை ஸ்டார்ட் வேல்யூ இருக்கணும், ஸ்டாப் வேல்யூ இருக்கும். we already discussed in the chapters briefly. yes or no? the middle value, start value and stop value. நார்மலி நம்ங்கிறது தர முடியாது. y means நம் வரைக்கும் கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வர வரைக்கும் என்ன ஆகும்? the count ஆகும். ஓகே, நம் ப்ளஸ் 1 கொடுத்தாதான் என்ன ஆகும்? எக்ஸாக்ட்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்பர் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? என்ன பண்ண முடியும்? நம்பர் ஃபைண்ட் பண்ண முடியும். that means நம் ப்ளஸ் 1 ஒரு புக்கு வரும். அவர் புக்ஸ். ஓகே, அவர் புக்ஸ் வெறும் நம் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்டிங் மிஸ்டேக், யூ ஷுட் புட் 1. ஓகே, now it means for loop range. now it should mean for loop range வந்து 1. num plus 1 நம்ம கொடுத்திருக்க வேல்யூ 4. நம்ம கொடுத்திருக்க வேல்யூ what? 4. that means 5. so range என்னன்னா 1ல் இருந்து 5 வரைக்கும் இருக்கும். ஓகே, 1ல் இருந்து 5 வரைக்கும் இருக்கும். that means 1ல் இருந்து 5 வரைக்கும் இருக்கும். நம்மன்னு கால்குலேட் ஆகும். now we should see the formula. what is the formula here? fact equal to fact into I. fact equal to fact into I. ஸ்டார்டிங்கில் 1,5 இருக்கும். ஓகே, ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ தான். that condition is true. 1,5 here stop value இருக்குது. ஸ்டார்ட் வேல்யூ இருக்குது. ஹியர் எங்கே எதுலையா இந்த ப்ரோக்ராமில் எதுலையாவது I ப்ளஸ் அப்படி கொடுத்துருக்காங்களா? I ப்ளஸ்னால் என்ன செய்யும்? இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 என்ன ஆகும்? இன்க்ரிமெண்ட் ஆகும். ஹியர் நோ இன்க்ரிமெண்ட், பட் 1 இருக்கிறதா மீனிங். ஓகே, இங்கே I ப்ளஸ் 1ன்னு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஆனால் என்ன, இங்கே I இருக்கிறதா மீனிங். ஆனால் இங்கே என்ன, I இருக்கிறதா மீனிங். ஓகே, டிஃபால்ட்டு 1 இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, fact equal to fact into I. fact equal to fact into I. factல ஆல்ரெடி வேல்யூ 1 இருக்கு. ஸோ fact into I means 1 into I இருக்கு. பிகினிங் வேல்யூ 1 into 1 equal to 1. next fact equal to 1. ஓகே, next fact equal to 1. இதுதான் நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும்? இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபஸ்ட்டு 2-3 ஸ்டெப்பாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஸ்டெப் இதுதான். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, now ஐக்கு இன்க்ரிமெண்ட் நடக்கும். ஹியர் இங்கே எதுவுமே கொடுக்கல, ஐக்கு இன்க்ரிமெண்ட் எதுவுமே கொடுக்கல. நம்ம என்ன பண்ணணும்னா, டிஃபால்ட்டாக நம்ம ஐங்கிறத இன்க்ரிமெண்ட் மாதிரி ரைட் பண்ணிக்கணும். ஓகே, 2 வந்து ஸோ நம் ப்ளஸ் 1 அப்படின்னா
2,5. Okay, the condition true. So the condition true means fact equal to fact into I. Fact equal to fact into I. ஐங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு fact equal to 1. okay, fact equal to 1 already fact value is 1. okay, already fact value is 1. 1 into, now I value is 2. okay, now I value is 2. so fact வந்து என்ன ஆகும், 2 மாறிடும். okay, fact வந்து என்ன ஆகும், 2 மாறிடும். next step 3. okay, step 3ல இருக்க வந்து 3. so range வந்து என்ன ஆகும், 3,5 condition true. so condition true ஆன உடனே for loop பாடியில் இருக்க ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, கண்டிஷன் ட்ரூனால என்ன ஆகும், for loopல இருக்க இதில் ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ சேமாக இருக்கக்கூடாது. ஓகே, சேமாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், இந்த கண்டிஷன் என்ன ஆகும், ஃபால்ஸ் ஆகிடும். ஓகேவா, fact equal to fact equal to fact into I. fact equal to fact la last irukka value 2. now I value is 3. okay, now I value is what, 3. 2 into 3 equal to 6. step 4 என்னது, I க்கு increment. okay, I க்கு increment கொடுக்குறோம். let's say the condition is true. அப்போ என்ன ஆகும், I ஓட வேல்யூ என்ன ஆகும், இனி I ஓட வேல்யூ 5 ஆகும். ஸ்டெப் 5க்கு சேம் வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கண்டிஷன் ஃபால். ஸோ ஃபார் லூப்பில் இருந்து வெளியே வந்துடும். now comes to print statement. now comes to print, what is which statement, print statement. ஓகேவா, அப்போ இஸ் print ஆகும். நெக்ஸ்ட் ஃபேக்டோட வேல்யூ print ஆகும். ஓகே, ஃபேக்டில் லாஸ்ட் ஃபைண்ட் பண்ணுறது தான் 6 into 4 24. ஸோ 24 print ஆகும். என்ன print ஆகும், 24 வந்து print ஆகும். ஓகே, this is your practical program 1. okay, num equal to and input enter your number. இதான் என்னோட ஸ்டேட்மெண்ட். இது எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும், இப்போ நம்ம கொடுக்கணும் அந்த இன்புட் ஸ்ட்ரிங்கில் தான் ஆகும். அதோட நம்பர் பார்த்துருக்கீங்க, we should now we are giving 4. 4னா என்ன, நம்ம தான் கொடுத்துருக்கோம், நம்ம எப்படினாலும் கொடுக்கலாம். ஸோ இந்த 4 வந்து நம்மள ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், they have to check if condition. அது எந்த if கண்டிஷனில் போய் செக் பண்ணும். now நம்மள நம்ம கொடுத்துருக்கோம்ல, நம்ம ஈக்குவல் டு 0ன்னு செக் பண்ணும்போது ஈக்குவல் டு 0ஓட ஒர்க் டூ சைட்லேயும் இருக்கிற வேல்யூ 0வா இல்லையான்னு செக் பண்ணோம். ஓகேவா, நம்மளோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், இனிஷியல் வேல்யூ 4 equal to 0. yes, 4 equal to 0ன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக this condition is false. ஓகே, ஃபால்ஸ் உடனே நேராக எங்கே போகுது, எங்கே வரும்னா fact equal to 1. ஓகே, கண்ட்ரோல் எங்கே வரும்னா ஃபால்ஸ் உடனே நேராக கண்ட்ரோல் எங்கே வரும்னா fact equal to 1. ஸோ ஃபேக்ட்டுக்கு வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட்டு ஃபார் I in range, இது வந்து என்ன ஆகும், I in range இதில் you know already இது எல்லாமே சின்டெக்ஸ் இருக்கிற ப்ராக்கெட்குள்ளே ஸ்டார்ட் வேல்யூ இருக்கும், ஸ்டாப் வேல்யூ இருக்கும். நார்மலி நம்மங்கிறது தர முடியாது. why means நம் வரைக்கும் கொடுத்தாதான் ஃபஸ்ட் வேல்யூ கவுண்ட் ஆகும். ஓகே, நம் +1 கொடுக்கணும். ஓகே, அந்த எக்ஸாக்ட் நம்பர் வரைக்கும் ஃபைண்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் நம் +1 ஒரு கொடுத்துருக்கோம்,
printing mistake, you should put 1. Okay, now it means for loop range வந்து 1. num plus 1 ல நம்ம கொடுத்திருக்க value 4. okay, that means 5. so range என்ன ஆகும் 5. so 4 வரைக்கும் நம்ம calculate ஆகும். now we should see this formula fact equal to fact into I. starting ல 1,5 னு இருக்கும். okay, so அந்த condition true தான். here stop value இருக்கு, start value இருக்கு. here no increment. but 1ங்கிறது meaning default னா, so 1 இங்க எதுவுமே increment கொடுக்கல, but default 1 increment ஆகணும். that is meaning. okay, next fact equal to fact into already value 1. so fact into I means 1 into I ku beginning value 1 into 1 means 2. next fact equal to 1. next now I ku increment நடக்கும். okay, I ku வந்து 2. so num plus 1 அப்படினா 2,5. the condition is true. so condition true means fact equal to fact into I ங்கிற statement execute ஆகும். okay, fact equal to 1, already fact value equal to 1 into now I value is 2. okay, so fact வந்து என்ன ஆகும் 2 மாறிடும். okay, you should write this program, write neatly. this is your practical program. first program A. தூங்கிறாதீங்கடே, don't sleep, you should write. okay, don't sleep, you should write neatly. நான் சொல்கிறது எல்லாமே write neatly தான். write neatly guys. okay, write neatly. calculate factorial. okay, calculate factorial program. okay, calculate factorial program. have you written, all of you? have you written? Emmanuel, have you written? shall we move? shall we move, Emmanuel? Venkatesh, have you written? Yes or no?
Okay, shall we move? Oh, very good. Okay guys, just listen. Okay, now sum of series. Okay, write your program to what is that sum of the series 1 by 1, 2 power 2 by 2, 3 power 3 by 3, up to n power n by 3. Okay, the sum of series. Okay. 1 by 1 means the value is 1. 1 by 1 means the value is 1. 2 power 2 means 2 power 2 by 2 means the value is, what is that, 2. And 3 power 3 by means we get 3. That's up to nth value. So இதில் நம்ம வந்து கேன்சல் பண்ணோம், என்ன ஆகும்னு பார்க்குறோம். ஓகே, we get some value. Okay, we get some value. What are they? First 1 plus 2 plus 9. இந்த சீரீஸில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டில் 3 டேர்முக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகே, அப்படின்னா அதோட சமேஷன் வந்து 12. The summation is, what is that, 12. ஓகே, 12 வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த நம்பருக்கு வேணாலும் அதோட சமேஷன் ஃபைண்ட் பண்ண முடியும். அதை எப்படி எந்த ப்ரோக்ராமுக்குள்ள ஃபைண்ட் பண்ணுறோம்? ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ரைட் ஃபார்முலா. ஓகே, நமக்கு ஐடியா கிடைக்கும். நவ் யூ ஷுட் செக் நியூமரேட்டரில் பவரில் இருக்குது. ஓகே, ஸோ என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வந்து பவர் வரும். ஓகே, 1 power 1, 2 power 2, 3 power 2. ஸோ நம்ம வந்து எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலாவில் I power I, நெக்ஸ்ட் கீழே நியூமரேட்டர், அது நம்பர் வந்து டினாமினேட்டர் இருக்கும். சீரிஸ் கொஸ்டின் I power I. நோ ஃபார்முலா க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, I power I by I. இதை நமக்கு ஃபார்முலா வந்து கம்ப்யூட்டரில் கோடிங்கில் ரைட் பண்ணுறோம். ஓகே, I into I இதுக்கு என்ன மீனிங்னா I power Iன்னு மீனிங். இந்த I வந்து அப்படி கீழே ரைட் பண்ணியிருக்கிறோம் டினாமினேட்டர். ஸோ இந்த ஃபார்முலா ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணியிருக்கோம். நவ் திஸ் வேல்யூ வந்து ஃப்ளோட் வேல்யூ வரணும். இங்கே நமக்கு என்ன வேல்யூ வரணும்னா ஃப்ளோட் வேல்யூ வரணும். ஸோ டிவைட் பண்ணும்போது ஃப்ராக்ஷன் வரும். ஸோ மஸ்ட் ஃப்ளோட் மாற்றணும். ஸோ தட் மீன்ஸ் I into I by I. ஸோ இந்த லைன் வந்து ஃபார்முலா. நான் ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். நான் கோடிங் n equal to input enter the value of n. இந்த லைன் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு நம்பரோட இன்புட் வாங்குகிறோம். ஸோ எஸ்ங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிறோம். ஓகேவா, என்ன அசைன் பண்ணுறோம், 0.0ங்கிறதோ சமேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். F0.0 வேல்யூ இனிஷியல் ஃப்ளோட்டுக்குள்ளே தான் அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணோன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் லூப்புக்குள்ளே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ we should use formula. What are the formula? I power into I. Okay, here for I in range we already discussed in the first program itself. We are discussed, yeah, what we are discussed in that no increment. but நம்ம default என்ன ஆகணும், ஒரு value we should calculate put in the last program நம்மோட value equal to 4. okay, இந்த program also நம்ம என்ன find பண்ணிக்கலாம், 4 value find பண்ணிக்கலாம். okay, float and I into I by I, this is the formula. okay, next s equal to s plus a. you know the meaning. s value is 0. after you should put the a value. okay, 4. sorry,
the print the sum of series they have நம்ம செக் பண்ணலாம் first the last program they have to check 0 1 into 2 அந்த மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமுக்கும் செக் பண்ணணும் ஓகேவா okay all of you write this program okay your homework is you should study and write for this two program நீ படிச்சிட்டு இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரைட் பண்ணி சென்ட் பண்ணணும் this is your homework that is your homework okay ஓகேவா right first all of you like before program okay